கள்ளக்குறிச்சியில் உயிரிழப்பு 40ஆக அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவிற்கு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் பலி எண்ணிக்கை அதிகமாகி இருப்பதால் குடும்பத்தினர்கள் கதறி அழுத காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அது மட்டுமல்ல, இதற்கு மிக முழுமையான பொறுப்பை தமிழக அரசுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நாம் தமிழராக இருக்கட்டும், அதிமுக மற்றும் அனைத்து கட்சிகளும் திமுகவை குற்றம் சாட்டி வருகிறது. 2 ஆண்டுகளாக திமுக என்னதான் செய்கிறது? 40 தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக மக்களது காலை பிடிக்கின்ற திமுக கள்ளச்சாராயம் பற்றியான எந்த ஒரு தனிப்படை அமைச்சரை நியமித்து அதற்கான தீர்வுகளை கண்டதா? திமுக ஆட்சி அமைத்து 1.5 ஆண்டுகளிலேயே 13 நபர்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார்கள். அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கி அந்த வழக்கை அப்படியே மூடி மறைத்து விட்டார். ஆனால் இந்த முறை இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் பலி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதுவும் தடை செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் முழுமையான தகவல்கள் வெளியாகும் வரை மாவட்ட ஆட்சியர் வயிற்று வலியின் காரணமாகத்தான் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று மூடி மறைப்பது நியாயமா? காலையிலேயே நாம் பார்த்திருப்போம், தமிழக அரசு இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. பாக்கெட் சாராயம் வெட்ட வெளியிலேயே விற்கிறார்கள். அதுவும் வீடு வீடாக வந்து கூட கொடுக்கின்ற வீடியோக்களையும் நாம் இணையதளங்களில் பார்த்திருப்போம். முழு பொறுப்புகளையும் திமுக தான் ஏற்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அமைச்சர் உதயநிதியாக இருக்கட்டும், கனிமொழி எம்பி 2021ஆம் ஆண்டு சொன்னார்கள், ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை, தமிழகத்தில் மட்டும்தான் இளம் விதவைகள் இருக்கிறார்கள், அதுவும் கள்ளச்சாராயம் குடித்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால், அதை நாங்கள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றால் திமுகவிற்கு வாக்குகளை அள்ளி கொடுங்கள் என்று கூறியிருந்தார். தமிழக மக்களும் அதை நம்பி வாக்குகளை செலுத்தினார்கள். திமுக வெற்றியும் அடைந்தது. 1.5 ஆண்டுகளிலேயே 13 உயிரிழப்பு, தற்பொழுது 40 உயிரிழப்பு, 124 நபர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதற்கு திமுக மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துக்களுமே கிடையாது. காரணம், கள்ளச்சாராயம் விற்றதே திமுகவின் நிர்வாகிதான் என்ற தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழுமையான கைது செய்யப்படவில்லை. பெயருக்கு 3 நபர்களை மட்டும் கைது நடவடிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் முதலாளி இன்னும் சுதந்திரமாகத்தான் சுற்றி கொண்டு இருக்கிறார். திமுகவின் பெயரை சொல்லிவிட்டு அவர் இங்கிருந்து தப்பித்து விடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கிறது. ஸ்டாலின் பதவி விலகலாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.